நம்ம லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம். எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசியிருப்போம். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் நம்மளோட மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. சில பேரோட நடவடிக்கைகள் நமக்கு குழப்பமாக இருக்கும். சிலது நம்மளை காயப்படுத்தியிருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட வாழ்க்கையோட போக்கையை மாற்றிருப்பாங்க. அதுதான் வந்து டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்ஸிக் பீப்புள் ஏற்படுத்தின விளைவுகளில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு சில சமயம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் அந்த இடத்துலையே தங்கிடுவாங்க. நானும் வந்து லவ் ஃபெயிலியர், இல்லை ஒரு பண மோசடி, அண்ணன் தம்பி துரோகம், இந்த மாதிரி விஷயங்களை நானும் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன். அப்போல்லாம் நான் நினைப்பேன், போனால் போட்டுமே, இவங்க ஏன் இப்படி வந்து டல் ஆகிட்டாங்க, ஏன் இவ்வளோ சோர்ந்து போயிட்டாங்க, ஏன் அதுலேருந்து இவங்களால் மீள முடியலை, அப்படியெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி பண மோசடி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய சொத்து, வருமானம் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க இழந்த பணம் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் அவங்க அதையே வந்து பேசிகிட்டே இருக்காங்க, ஏன் அதுலேருந்து அவங்க வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியும் நான் யோசிச்சது உண்டு. ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது தான் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தெரியுது. இதில் என்னோடய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, க்ளோஷர் இல்லாத உறவுகள், அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் எதுவுமே கிடையாது. 2020 வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நான் நிறைய பேசுவேன். எனக்கு ஆன்சர் பண்ணால் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ணால் தான் திருப்பி அவங்கக்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் வந்து வெளியில் வந்துடுவேன். என்ன மாதிரியே நிறைய பேசக்கூடிய பீப்புள் கூட தான் நான் எப்பயுமே இருந்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருந்ததில்லை. இதனோட லைஃப்பில் ஒரு வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. பட் அப்போ தான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ சொல்கிறாங்க இல்லையா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அதில் சில ஸ்டேஜஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. லவ் பாம்பிங், பெஞ்சிங், பிரெட் க்ரம்பிங், கில்ட் ட்ரிப்பு, மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போன்னா, நம்ம வீடு ஒர்க் பண்ணோம் இல்லையா நேட்டிவ் பிளேஸில், அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கை ஒப்படைச்சிருந்தோம் இல்லையா, அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து கிளையன்ட்ஸ் எல்லாரையும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலையோ இல்லை அந்த விக்டிம்ஸ் இருக்கிற இடத்துல வீடு கட்டுற கிளையன்ட்ஸை வச்சுக்கோங்க. ஒருத்தரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 3 days 4 daysலேயே வந்து அவங்களோட நம்பிக்கையை கெயின் பண்ணி ஃபுல் அட்டென்ஷனும் அவங்களுக்கே கொடுத்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணுறது, ஃபுல்லாக வந்து அவங்க மேலே தான் அவங்களுக்கு. அந்த ஒரு கால் கூட எனக்கெல்லாம் மிஸ்ஸே ஆகலை அந்த ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணும்பொழுதும் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஒர்க் பண்ணி நம்மளோட நம்பிக்கையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஃபோன் கால் அட்டன் பண்ணால் பேசுகிறதில்ல, அந்த மாதிரி இருக்கும். திருப்பி அகைன் வருவாங்க. பழைய விஷயங்களுக்கு எந்த விதமான அப்பாலஜியும் அவங்க கேட்க மாட்டாங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து அப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிறத மட்டும் பேசுவாங்க. எனக்கு இந்த பழைய விஷயங்களை வந்து அன்ரிசால்வ்டாக விடுறது, அதுக்கு ஒரு சாரி கேட்காதது எப்போதுமே மனசில் நெருடலாகவே இருக்கும். அதே மாதிரி ஏன் ஃபோன் கால் அட்டன் பண்ணலை, வரலைன்னா வரலைன்னு சொல்லலாம்ல அப்படி தோணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கி மார்னிங் ஒர்க்குக்கு வருவாங்களான்னு மார்னிங் எழுந்ததுமே அவங்கள பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். 11 o'clock வரைக்குமே வந்து அது சஸ்பென்ஸாகவே இருக்கும். அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நாளைக்கு வருவாங்களா அப்படின்ட்டு போகும். இது மாதிரியே கிட்டத்தட்ட 8 months இருந்தது. 8 months வரைக்கும் நான் ஏன் வந்து அமைதியாக இருந்தேன் அப்படின்னா, அது வந்து எங்கள் ஊர்லெலாம் அப்படி தான். பேங்க்குக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, அப்படி தான் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க வருவாங்க வருவாங்க அப்படின்னு. அதனால நான் வந்து அப்படி இருந்தேன். பட் என்னோட இயல்பு வந்து அது கிடையாது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இப்படி தான் வந்து நம்மளோட 8 months போச்சு. நான் வந்து இந்த மாதிரி அவங்க வராத போது சரி போன வரைக்கும் போகட்டும், நம்ம வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து இந்த ஒர்க்கை கொடுத்து ஒப்படைச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து மூவ் பண்ண போகும்பொழுது வந்து திடீர்னு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் வந்து நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதுதான் பிரெட் க்ரம்பிங்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே அதில் வந்து கம்பேர் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையுமே இந்த ப்ராசஸ்லேயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக பிஸ்னஸாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும், மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது வந்து அப்ளை ஆகும். இப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் என்னோடய சர்க்கிளில் இந்த மாதிரி பெரும்பாலும் பார்த்ததில்ல. இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் இல்லையா, நான் நிறையா பேசுவேன், கொஷின்ஸ் கேட்பேன், அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா நான் அவங்களோட காண்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன். அதனால் ஒரு வேளை எனக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். என்னோட அந்த வீடு ஒர்க்குக்கு வந்து என்னென்னா, இப்போ அவங்கள வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொருத்தரை புதுசாக பண்ணோன்னா பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால கூட நான் வந்து அமைதியாக இருந்தேன். ஃபுல்லாக 8 months கழித்து அதில் ஒன்றுமே இல்லை, நமக்கு எந்த ரிசல்ட்ஸும் இல்லை.
நம்ம வெளியில் தான் கொடுத்து பண்ணோம். இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே நான் மட்டும் தான் ஏமாந்துட்டேனா, எதுவும் நான் விசாரிக்காமல் விட்டுட்டேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அதுக்காக நம்ம போய் மற்ற கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பிளாக்மெயில் மெசேஜும் அப்யூசிவ் மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஃபுல்லாகவே வேற, இது ஏதோ தப்பு அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ தான் நான் ஷாக்கே ஆனேன். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியாமல் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்போது நான் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன். அந்த ப்ரெசென்ட் ஒர்க்கு முடிஞ்சதில் அதிலெல்லாம் எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இதையே நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் பாப்பா உன்னால் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாதா, அவ்வளோ பெரிய பணமாக நீ லாஸ் பண்ணிட்ட, ஏன் அதே நினச்சிட்ருக்க, ஏன் அதுலேருந்து வெளியில் வர மாட்டேங்கிற, விட அதை, உனக்கு தான் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டில்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையே நம்ம பார்க்கணும். ஏன் நம்மளால் மூவ் பண்ணி வர முடியல, அதுதான் என்னோட பெரிய கொஷின்ஸ். எனக்கு பணமும் வேணாம், அந்த பர்சனை நான் மீட் பண்ணவும் விரும்பலை, பட் ஏன் என்னால் அதுலேருந்து மூவ் பண்ணி வர முடியல. ஏன்னா இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. அதாவது நம்மளோட நெய்பரில், ரிலேட்டிவ்ஸில், கொலீகில் நமக்கு டாக்ஸிக் பீப்புள்னு இருப்பாங்க. அதாவது நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி அவங்க காமெடி பண்ணுறதா நினச்சி நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்மளோட ஒர்க்கை அப்படியே மெதுவாக எடுத்து அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி சில பேர் இருப்பாங்க. இவங்களோட இயல்பு இதுதான், அவங்க இதை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கெட்டவங்க, அவங்க டாக்ஸிக்காக இருக்காங்க, பேசுகிறாங்க. சில சமயம் அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். எனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருந்தாங்க. அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, ஏதேதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் சண்டை போட்டுட்டே தான் இருந்தேன். பட் 1 இயர் நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். நானாக தான் வெக்கேட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவங்கள அந்த மாதிரி பீப்புளெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், பவுண்டரி செட் பண்ணிடலாம், நம்ம ஒரு இடத்துல நிறுத்திடலாம், வேண்டாம்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம். அவங்களே நம்மளை விட்டுட்டு போனால் கூட ரொம்ப சந்தோஷம்னு போயிடும். பட் இந்த மாதிரி விஷயத்தில் எதனால் நமக்கு ஹர்ட் ஆகுது, இது ஏன் குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க நடிப்பாங்க. ஒருத்தவங்களை அவங்க சூஸ் பண்ணும் பொழுது அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்க எதில் வல்னரபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. எல்லா மனுஷங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். என்னோடய லைஃப்பில் அந்த வீடு என்னோடய மெமரிஸ் மாதிரி. அது என்னோடய அப்பாவோட மெமரி, என்னோடய சைல்ட்ஹுட் டேஸோட மெமரி. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, ஏதோ சம்திங் அதில் இருக்குது. ஸோ அங்கே போனாலே நான் ஒரு எமோஷ்னல் ஆகிடுவேன், டல் ஆகிடுவேன். அங்கே போனாலே நான் நானாக இருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இப்போ எனக்கு அதை ஏதாவது செய்யணும், ஒரு சென்டிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அது எனக்கு அந்த வீடு ஆக்சுவலி செய்யணும்னு அவசியமே இல்லை, அது ஒரு ஆப்ஷனல் தான். செஞ்சால் செய்யலாம், செய்யாமல் இருந்தாலும் இருக்கலாம். நான் அதில் ஸ்பெண்ட் பண்ண பணம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுக்காக அவங்க என்னை டார்ச்சர் பண்ணதான் அந்த 8 months. அப்போது டெய்லி நான் இப்போ என்னோடய ப்ரெசன்ட் லைஃப்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எப்பயுமே அதையே நினச்சிட்டு இருந்து அது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதில் என்ன மூவ் ஆக முடியல. சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் பாஸ்டில் நடந்திருக்கும் இல்லையா, அது கூட நம்மளோட பிரைன் கனெக்ட் ஆகும். இதே மாதிரி தான் எனக்கு அப்போ நடந்துச்சு, இதே மாதிரி தான் அவங்க இதை பண்ணாங்க, இதே மாதிரி தான் நீ, இந்த மாதிரி சில பாஸ்டில் இருக்கக்கூடிய விஷயங்களோட இது கனெக்ட் ஆகிடும். சின்ன விஷயமா ஒரு கிளாஸில் இது வேற, வெளியில் நடந்த விஷயம் இது வேற, பட் சிலது சின்னதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். அதனால தான் அதுலேருந்து நம்மளால ஹீல் ஆக முடியல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். இவங்க டாக்ஸிக் பீப்புளுக்கும் ஒரு படி மேலே. இவங்களை என்பிடின்னு சொல்கிறாங்க, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நமக்கு இப்போ அதெல்லாம் தெரியாது, அதனால் நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. பட் இவங்க நார்மலாக நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கிடையாது. அவங்க நம்மளை வேணும்னே பண்ணுறாங்க, வேணும்னே நம்மளோட சந்தோஷத்தை, ப்ரெசன்ட் லைஃப்பை, நம்மளோட ஒரு நிம்மதியை அவங்க பர்பஸாகவே கெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் போய் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு பிடிச்சவங்கள மீட் பண்ண போகிறேன். பஸ் வர்றதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பஸ் காலியாக வந்துடுச்சு. நான் கையில் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கிட்டேன். நான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், காதில் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. நான் அந்த இடத்துல உட்காந்துட்டேன். அடுத்ததாக கண்டக்டர் பார்க்குறாரு. அந்த கண்டக்டர் நார்மலாக இருக்கிற கண்டக்டராக இருந்தார் அப்படின்னா டிக்கெட் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார், நம்மளை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டார். சில பேருக்கு நம்ம தனியாக தெரியுவோம். ஏன் அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹரிபரியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு அவசரத்தில் இருப்பாங்க, டெய்லி வர்றவங்களாக இருப்பாங்க. பட் நம்ம மட்டும் புதுசாக இருப்போம், ரிலாக்ஸ்டாக இருப்போம், ஹெட்ஃபோன்லாம் போட்டு ரொம்ப காமாக இருப்போம், எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், செட்டில் ஆகிட்டோம். இப்போ நம்மளோட நிம்மதியை கெடுக்கலாம். எப்படி கெடுக்கலாம்?
நம்ம டிக்கெட் வாங்குவோம். டிக்கெட் வாங்கும் பொழுது 10 ரூபாய் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த பஸ்ஸில் நிம்மதியாக விண்டோ சீட்டில் உட்காந்து அதை ரசிக்க முடியுமா? முடியாது இல்லையா? எப்போல்லாம் வராரு மறந்துருப்பாரோ, இவ்வளோ நேரம் டிக்கெட் போட்டிருப்பாரு, ஒரு 10 ரூபாய் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஏன் நமக்கு அதை அவர் தரல? தருவாரா தரமாட்டாரா? மறந்துருப்பாரா? ஏன் நம்மளை பார்த்தாரா இல்லையா? நம்ம நிறைய தடவை கூப்பிடுவோம், கண்டுக்காமலே போயிடுவார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்போ அவர் பார்த்தாரா பார்க்கலையா அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இது வேணும்னே பண்ணுறது. நிஜமாகவே காசு இல்லை அப்படின்னா சில பேர் பேக் சைடு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, இறங்கும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு. சில நேரங்களில் இறங்கும்போது தரலாம், தராமலும் இருக்கலாம். ஒரு டைம் நான் அந்த மாதிரி போகும்பொழுது பஸ் ஸ்டாண்டில் அப்படி பஸ் வளைஞ்சி திரும்பும் இல்லையா? அப்போ ஸ்டெப்ஸ்லேருந்து அவர் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் காணாமல் போயிட்டார். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரியும் சில பேர் நடந்துப்பாங்க. இப்போ க்ளோஷர் அவரோடது. 6 மணி நேரம் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணது ஃபுல்லாக நான் இதையும் யோசிச்சுட்டே வந்திருப்பேன் இல்லையா? ஆனால் கடைசியில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. இதே மாதிரி தான் அந்த வீடு விஷயத்துலையும் நடந்தது. இது நம்மளோட சாய்ஸ் கிடையாது, இது அவங்க பண்ணுறது. க்ளோஷர் அவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நம்ம அவங்களே தேடிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது இல்லையா? சும்மா இருக்கிற நம்மளை தொந்தரவு பண்ணி விட்டோன்னே நம்ம பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவும் தான் இந்த பீப்புள் நம்மளோட லைஃப்பில் என்டர் ஆகுறாங்களே தவிர இவங்களால நம்ம லைஃப்பில் எந்த விதமான யூஸுமே கிடையாது. தெரியாமல் நம்ம இந்த பீப்புளை மீட் பண்ணிட்டா கூட நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த பர்சனோட அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு க்ளோஷர் இல்லாதது தான். என்ன போய் ஏமாத்த நினைச்சீங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். ஆக்சுவலாக இதில் க்ளோஷர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் நமக்கு தெரியும் பொழுது நம்ம எப்போ வேணாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அதோடு நம்மளே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான். இவங்க இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை நமக்கு பண்ணாலும் அவங்க இதே தான் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு பண்ணாலும் இதே தான் பண்ணுவாங்க. எல்லாரையுமே அவங்க இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய இருக்கும். நம்ம பேசுகிறதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது. இப்போ அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் கான்வர்சேஷன் சொல்லுவாங்கல்ல. என்ன கையை பிடிச்சிருத்தியா? பொண்ண கைய பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சிருத்தியாப்பா? பக்கத்து ஊர் பொண்ண கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? அது மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும். நம்ம பேசினதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட அறிவு மேல குழப்பம் வரும். ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. நம்ம செஞ்சதெல்லாம் டவுட்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால அதுலேருந்து வெளியில் வர முடியல. இதை அவங்க பர்பஸாக தான் பண்ணுறாங்க. அவங்களால யாரு கூடயும் ஹாப்பியாக இருக்க முடியாது, எதையும் ஒழுங்காக பண்ண முடியாது. அது அவங்களோட பிரச்சனை. நம்ம இந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணுறதும் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிறதும் ஒரு சாதாரண விஷயம். பட் இதெல்லாம் தெரியும் பொழுது நம்ம அதுலேருந்து எவ்வளோ குயிக்காக வெளியில் வரணுமோ அவ்வளோ வெளியில் வந்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புளை நம்ம லைஃப்பில் மீட் பண்ணும்பொழுது நம்மளே நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பீப்புள் எப்போ நம்மளோட லைஃப்பில் என்டர் ஆவாங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரூல் புக் இருக்கும். அதில் சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? நான் என்னோடய ஃபேஸ் பார்த்து என்னோடய ஐயோட காண்டாக்ட் வச்சு பேசுகிறவங்களோட தான் நான் பேசுவேன். நான் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்கிறவங்கள தான் நான் பேசுவேன். நான் என்னோடய ஃபோன் காலை அட்டன் பண்ணணும், என்னோடய மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணணும். அப்படி அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அவங்க அதுக்கு ரீசன் சொல்லணும். அடுத்த தடவை பேசும்பொழுது பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்கணும். எனக்கு கம்யூனிகேஷனில் கிளியராக இருக்கணும். நான் என்னோடய ப்ரைவசி, என்னோடய பவுண்ட்ரி இதெல்லாம் அவங்க மீறக்கூடாது. நமக்கு அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அது அவங்க செய்யணும். அந்த மாதிரிலாம் நம்மளோட ரூல் புக்கில் நம்ம வச்சுருப்போம். இன்னமும் கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, நீங்கள் இன்னும் கூட ஸ்ட்ரிக்டாக உங்களோட ரூல் புக்கை மாற்றிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அதில் எதையுமே நீங்கள் மீறவே கூடாது. எஸ், நான் அந்த விஷயத்தில் என்னோடய ரூல் புக்கில் இருந்தது எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால தான் இவ்வளோ குழப்பம் நடந்ததே. அதனால் எப்பயுமே நம்மளோட ரூல் புக்கை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும். இவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு போகும் பொழுது நம்ம ரியாலிட்டிலேருந்து வெளியில் போயிடுவோம். அப்போது சில நேரத்தில் எதை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்கும். இது மாதிரி எம்பத்தி இல்லாமல், எமோஷன்ஸ் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு தன்னால் ஒரு குழப்பம் வருது இல்லை ஒரு லாஸ் வருது அப்படின்னா அதுக்கு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு இருக்காது.
நம்ம வந்து இதே மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அவங்க வந்து அப்படி இருக்கிறது இல்லை. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறது. செகண்டு, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து பழகுவாங்க. இவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை, எதில் அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக இருக்காங்க, எது மேலே அவங்க எமோஷனாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அந்த வீடு மேலே எனக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்தது. ஸோ அதுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி போய் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி இருந்தால் கூட நமக்கு அந்த ஒரு பெயின் மாதிரி அது இருக்குது. ஒரு ஏமாற்றமாக ஏதோ ஒரு சம்திங் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அது அந்த ப்ரெசண்ட்டில் உள்ளது கிடையாது. அவங்க நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை ஹர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து அது என்னோடய அப்பாவோட வீடு, நான் சின்ன வயசில் வளர்ந்தது, அந்த மாதிரி எனக்கு அந்த வீடு மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால தான் நமக்கு அங்கே போய் லாக் ஆகிடுது. அப்போ தான் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. இதே தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்குமே பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் அவங்க கை வைக்கும்போது அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, சம்திங் கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு நிறைய கில்ட் ஃபீல் வரும், ஷேம் வரும், குழப்பம் வரும். அப்போ அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இதுதான் அவங்க பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்காது, எமோஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மள மாதிரி அதெல்லாம் இருக்கிறவங்கள பார்த்தா அதை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, அவங்களோட லைஃப்பில் ஏதாவது முன்னேற போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதை வச்சு அவங்க எதுவுமே பண்ண போகிறதில்ல. பட் மற்றவங்க இந்த மாதிரி கஷ்டப்படும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது அவங்க அதிலேருந்து ஒரு பவர் மாதிரி உணர்றாங்க. என்னால் இத்தனை பேரை ஆட்டி வைக்க முடியுது, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதால அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்காக தான் அவங்க இதெல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸான விஷயம். நம்ம அவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையில்லாதது. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து குழப்பத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. நமக்கு கிளியராக ஆன்சர் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து கரெக்டாக செய்வாங்க. நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறத அவங்க வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணுவாங்க. செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, வருவாங்களா, வரமாட்டாங்களா, அந்த மாதிரி நமக்கு எந்த குழப்பமுமே இருக்காது. அதே மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இவங்க வந்து இதை சொன்னாங்கன்னா இதை வந்து செய்வாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அவங்கள பற்றி தெரியும். அது மாதிரி நமக்கு வந்து தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு மனுஷங்களை பற்றி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இல்லையா, அவங்கள தான் நம்மளோட லைஃப்பில் எப்பயுமே உள்ளே விடணும். அது பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சும்மா நீங்கள் ஒரு ஈவினிங் டெய்லி பார்க்கில் பேசுகிறதா இருந்தாலும் கூட சரி, அவங்க அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியல, இப்போ தான் வந்து இன்டர்நெட்டில் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க, அதனால் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, மனிதர்கள் பல வகை, இது ஒரு வகை. அதனால் இதை நம்ம வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் அப்யூஸு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் வூண்ட்ஸு, ரீபேரண்டிங், நம்மளோட இன்னர் சைல்டை சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் அந்த நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் அப்படிங்கிறதுல வந்து இதுவே சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பீப்புள் நம்மளுடைய அந்த இன்னர் சைல்டில் இருக்கக்கூடிய வூண்ட்ஸு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள், அதை தான் இவங்க வந்து ட்ரிகர் பண்ணி அதை தான் வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ என்னோடய அப்பாவை பற்றின மெமரிஸ் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நான் புதுசாக பேசும்பொழுது உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும் பொழுது, என்னோடய அப்பா இந்த வருஷம் இறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்டில் என்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோ அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இந்த பீப்புள் எப்போதுமே அப்படியா, என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அப்பானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அவங்க இறந்து போனப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு உங்களுக்கு, அப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்போ என்னோடய அப்பாலாம் இறந்து போனபோது 15 days வரைக்கும் நான் வந்து ஒரு கோமாவில் இருந்த மாதிரி இருந்தேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதை அக்செப்டே பண்ணிக்காமல் தனியாக பேசிக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன். ஸோ என்னையெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது நான் அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டதுனால இதை ஃப்ளோவாக சொல்கிறேன். முன்னாடிலாம் இதை பற்றி பேசும்பொழுது என்னோடய கண்ணுலேருந்து தண்ணியாக வரும், தொண்டை அடைக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ இதை வந்து நிறைய பேர் நல்ல பீப்புள்
இதை வந்து வெளியில் கொண்டே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த காயம் உள்ளே இருக்கு இல்லையா, அதை ஃப்ரெஷ்ஷாக வெளியில் எடுத்தே வரமாட்டாங்க. அப்படியே ஓகே ஓகே நம்ம இப்போ நீ இதை பற்றி பேசலாம், என்ன சாப்பிட்லான்னு சொல்லி பேச்சை மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த டாக்ஸிக் பீப்புள் அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக எடுத்து அந்த ஊன்ஸை நல்லா கிளறி விட்டு ஃப்ரெஷ்ஷாக அதிலிருந்து ஒரு பிளட் வடிய வச்சுருவாங்க. அதனால தான் அவங்க நம்மளை விட்டு போகும் பொழுது நமக்கு வந்து ப்ரெசண்ட்டில் நடந்தது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ நானே நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் இல்லையா, சைல்ட்ஹுட் பற்றி, அதை பற்றியெல்லாம். அதுக்கெல்லாம் கூட ஓரளவுக்கு அதுதான் காரணம். ஆனால் இந்த சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் வந்து அதை டச் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம வந்து அதனால பாதிக்கப்பட மாட்டோம். அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பீப்புள் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு டார்கெட் பண்ணுறதே நம்மளோட சைல்ட்ஹுட் வூண்ட்ஸு, இன்னர் சைல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால தான் சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வச்சே வந்து அடுத்ததான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆனைய அந்த பெயின்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. அதை வந்து கிளறி விட்டு இன்னொருத்தவங்க ஏமாற்றி மறுபடியும் அவங்கள 2வது லவ்லையும் ஃபெயிலியர் ஆக்கி விட்டு போயிடுவாங்க. பட்ட காலிலே படும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் அதுதான் காரணம். அந்த காலில் இருக்கிற அந்த ஊன்ஸை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடிப்படும் பொழுது அப்படி வராது, எந்த பெயினும் இருக்காது, நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் நம்மளோட சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிடணும். இல்லை நம்மளோட ஆறாத காயங்களை மறுபடியும் எடுத்து வெளியில் விடுறதுனால தான் நம்மளால வந்து க்யூர் ஆகவே முடியல. பெரும்பாலும் இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன் கிட்ட நம்ம சில விஷயங்களை சென்டிமெண்ட்டாக ஷேர் பண்ணியிருப்போம். சில சமயம் சில பேரெல்லாம் அழுதுகிட்டே அவங்களுடைய அந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்மளோட லைஃப்ல ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களை நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க அதை நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, நம்மளை அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. யாரெல்லாம் நம்மளோட வூண்ட்ஸை அனுதாபத்தோடு கேட்குற மாதிரி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வேற, இந்த மாதிரி இதை வந்து கேட்கறது வேற. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மள்கிட்ட அந்த விஷயங்களை திருப்பி சொல்ல வந்தோம், மறுபடியும் ஞாபகம் வந்து திருப்பி எமோஷனலாக சொன்னோம், இல்லை நீ அதை பற்றி பேச வேணாம், நீ ரொம்ப அழுவ, 2-3 நாளைக்கு நீ டிஸ்டர்ப்டாக இருப்ப, வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை வந்து கேட்பாங்க, நம்மளை வந்து டிஸ்டர்ப்டாக வச்சுருப்பாங்க, ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறமும் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்மளோட வூண்ட்ஸ் எல்லாம் நம்மளே கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சில சமயம் நம்மளோட கஷ்டமான விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து கல் நெஞ்சக்காரி, இவெல்லாம் ஒரு மனுஷியா, இவ்வளோ பேசுகிறோம் ஆனால் ஒரு கண்லேருந்து தண்ணி வருதா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கில்ட்டியே ஆகக்கூடாது. நம்மளோட பெயின் நமக்கு தான் தெரியும். அதனால யார்கிட்டையும் அதை வந்து ஷேரே பண்ண வேண்டாம். அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அவங்க இந்த மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட பெயின் நமக்கு தான் தெரியும். நம்ம அவங்க முன்னாடி அழணும்னு அவசியம் இல்லை. அதனால் யார் முன்னாடியும் அழுது நம்மளோட பெயினை வந்து ஷேரே பண்ணக்கூடாது. என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இது மாதிரி ஒரு மணி லாஸோ இல்லை ஃப்ரெண்டாக இருந்து நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்காதீங்க. அதை வெளியில் சொல்கிறதுக்கு வந்து யோசிக்காதீங்க. நான் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னோட ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்துச்சு. என்னோட ரூம் கூட கிடையாது. நான் சாப்பிடும் பொழுது, நியூஸ் படிக்கும் பொழுது, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். அப்படியே எப்போ பார்த்தாலும் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் என் கூடவே தான் இருக்கும். ரூம்லேயே உட்காந்துருக்கோம், ட்ரெஸ் வாஷ் பண்ணும்பொழுது கூடவே வரும், இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் அந்த பொண்ணை வந்து வெளியில் போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். நான் தனியாக தானே போகணும், அதனால ஷாப்பிங் போகும்போது, சாப்பிட போனால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவேன். ஸோ செலவெல்லாம் நான் தான் பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணோம். என்னோட தங்கச்சி மாதிரியே எல்லாருக்குமே தெரியும் வெளியில், அந்த அளவுக்கு என் கூடவே இருந்துச்சு. அந்த ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்பொழுது அது இல்லை. ஸோ அந்த பொண்ணோட ரூமில் நான் போய் பார்க்கும்போது ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்கும்போது இல்லை அவள் போயிட்டா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஃபோன்லாம் நிறைய பண்ணி கேட்கும் பொழுது அந்த பொண்ணு ஃபோனே அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி என்கிட்ட பேசாமல் போகிற அளவுக்கு என்னவா இருக்கும், காலையில் கூட பேசிச்சே அப்படின்னு. நம்மக்கிட்ட சொல்லக்கூட இல்லையே போகிறேன் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா இதை பற்றி ஒரு 1 வீக் கழித்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சி என்னோடய மனசில் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படி தான், எங்கள் கூடயும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லும் பொழுது தான் அவங்கள பற்றியே நமக்கு தெரியும்.
அந்த பொண்ணு எல்லாரு கூடயுமே அப்படிதான் பேசிட்டு இருந்திருக்கு. எல்லாருமே அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம மட்டும் தான் பண்ணுறோம், நம்மக்கிட்ட மட்டும் தான் அது தங்கச்சியாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வெளியில் சொன்னாதான் அவங்கள பற்றியே நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற கில்ட் போகும். நம்மளே ஏமாத்துறாங்க, எல்லாரும் நமக்கே வராங்க, எல்லாமே நமக்கே நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதையே நினச்சிக்கிட்டே நம்ம லைஃப் ஓட்டிகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம நல்லவங்க தான், நம்ம நம்புகிறோம் எல்லாரையும், நம்மளால் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக கில்ட் எல்லாம் தேவை கிடையாது. அதுலேருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். நான் கூட அதுலேருந்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னோட லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. அதனால ஒரு டாக்ஸிக் பர்சன் நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரிலாம் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய வீக் பாயிண்ட்ஸு, மைனஸ் பாயிண்ட்ஸு, நம்ம பண்ணுற தப்புகள் அதெல்லாம் சுட்டி காட்டுறதுக்காக தான் வராங்க. சனினால ஏதாவது நல்லது நடந்தா சரி. ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை விட்டு வெளியில் போகும்பொழுது நம்ம நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம். எனக்கு அதுக்கப்புறம் தான் சைக்காலஜி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் எமோஷன்ஸ்னால் என்ன, எம்பத்தினா என்ன, ஏன் அவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு இல்லை, அவங்கெல்லாம் யார், எப்படி அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிலாம் நான் படிக்கும் பொழுது தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி, நார்சிசிசம் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் என்னை பற்றியே புரிஞ்சுக்கிட்டேன். நான் யார், எனக்கு எந்த அளவுக்கு எம்பத்தி இருக்குது, நான் நல்லவளா கெட்டவளா, இந்த மாதிரி என்னோட விஷயங்கள் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லைஃப்பில் இவ்வளோ நாள் கிராஸ் ஆனாங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஒரு டாக்ஸிக் பர்சன் நம்மளோட லைஃப்பில் வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது செய்கிறதுக்கு தான் வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுலேருந்து நம்ம நல்ல விஷயங்களை தான் கற்றுக்கணும். எப்படி இவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்னா யாருக்கு என்ன மனநோய் அப்படிங்கிறத ஆராயிறது நம்மளோட வேலை கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும். நம்மளை மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதும். நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, ஒருத்தர் நம்மளோட லைஃப்குள்ளே என்டர் ஆகும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா, ஒரு ஒர்க்குக்காக நம்ம பணம் கொடுத்துருக்கோமே அந்த பணம் வந்து சேஃபாக இருக்குதா, அதுக்குள்ளே ஒர்க் நமக்கு திரும்பி வருமா, நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கோமே, நம்மளோட அன்பெல்லாம் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமே அதை அவங்க பத்திரமா வச்சுருக்காங்களா, அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அதை ஒரு பாதுகாப்பு, சேஃப்டி நமக்கு இருக்கணும். ஒருத்தரோட ஃபோன் நம்பர் நம்மளோட மொபைலில் சேவ் ஆகி இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம சேஃபாக உணர்றோமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்மளை விரும்புகிறவங்க, நம்மளை லவ் பண்ணுறவங்க, நமக்கு ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க, மிக்ஸ்டு சிக்னல்ஸு, குழப்பம், அப்பப்போ காணாமல் போகிறது, அப்பப்போ வந்து பேசுகிறது, இல்லை வேண்டாங்கும்போது சண்டை போட்டுட்டு அப்படியே காணாமல் போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து மறந்த மாதிரி வந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மனசில் ஏதோ பிரச்சனை, அவங்க லைஃப்பில் ஏதோ இன்செக்யூரிட்டி இருக்குது, அதனால மற்ற பீப்புளை அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறமா நம்ம எப்படி வந்து ஹீல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு தேவையில்லாத விஷயம். நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு சந்தோஷம் தர்றவங்கள மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா உண்மையாக ஒரு கண்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதனால் ஒரு பயன் இருக்கணும், இல்லை ஒரு சந்தோஷம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அது நம்மளை ஹர்ட் பண்ணுது, நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அது கூட டாக்ஸிக் தான். ஸோ உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் தர்றதை மட்டும் செய்யுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. சொன்னா புரிஞ்சுங்க.